கலெக்டரோ, டாக்டரோ, அட்வொகேட்டோ, இல்லை ஜட்ஜ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று படித்தா மாற்றுதான் ஆக முடியும். அப்படி தானுங்களே. ஆனால் இங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா அபிஷேகம் பெறணும். அந்த அபிஷேகத்தை தான் தேவன் இப்பொழுது அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். ஆமென். அன்னைக்கு கொடுத்த அபிஷேகத்தை இன்னைக்கு நம்மளுக்கு ரெட்டிப்பா கொடுக்க போறார். ஆமென். இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? அதுதான் சரிதாங்க. சிறுவன் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எந்த காரணத்தோட வந்திருக்கிறோம்? சரி, எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. இது நடக்கும், எனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் சொல்ல. எந்த எதிர்பார்ப்பு நீங்க வந்திருக்கீங்க? தேவன் பேசுவாரு, ஏதோ ஒன்று நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவன் பேசுவாரு. பேசுனா வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாருன்னு தெரிந்ததுனால தான் வரும். உண்மையா இல்லைங்களா? தேவன் உண்மை உள்ளவன் தெரிஞ்சதுனால தான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உண்மையானவன் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே அன்னைக்கு அப்போஸ்தலரை தேவன் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தணுன்றதுக்காக உங்களுடைய பிள்ளைகளை தேவன் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போனார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா நான் பெருமைக்காக சொல்லலைங்க. தேவன் சிறு வயதிலே என்னோட தேவனுடைய ஊழியத்துக்காக என்னுடைய பெற்றோர்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. பெற்றோர் ஆண்டவரை பிள்ளை பிறந்துடுச்சுன்னா உடனே உனக்கு ஒப்பு கொடுத்துருப்பா. ஆனால் பிள்ளை பிறந்ததுனால பண்ணுவாங்க உடனே லேப்டாப் தான் எடுப்போம். எதுக்கு நேரம்னா தெரியுமா? யார் சொன்னதுங்க? பேர் வைப்பாங்க. எங்க தேடலாம், பேர் என்ன வைக்கலாம்? தேவனுடைய சமூகத்தை மறந்துட்டேன். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் மறக்கல. ஹல்லேலூயா. அவங்க அனுப்பப்பட்டதுனால பிள்ளை பிறந்த உடனே அண்ணாவை போல பிள்ளை பிறந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டாங்க. தேவன் நான் வயிற்றுல இருக்கும்போது இம்மானுவேல் என்று பேரிட்டாரா எனக்கு. அதை நான் நம்பல. இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் நான் அழைச்சாருன்னு. அழைச்சது முக்கியம் இல்லை, ஏன் நம்மளை அழைச்சாருன்றது தான் முக்கியம். எதற்காக நம்மளை அழைச்சாரு? இன்னைக்கு யாருன்னா தெரியுமா எதற்காக தேவன் உங்களை அழைச்சார்? ஏன் அழைச்சார்? அழைச்ச காரணம் அது கூட தெரியாம சர்ச்சைக்கு வந்துருக்கிறார். உண்மை தானுங்களா? உண்மையா இல்லைங்களா? உண்மையா? சரி, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களா, நான் போய் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க. தேவன் எதற்காக அழைச்சாரு? சரி, ஒன்று ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவன் தொழுது கொள்ளதுக்கு மாற்றம் தேவன் நம்மளை உருவாக்கல, நம்மளை அழைக்கல. நம்மளுடைய அன்பா அநேகருக்கும் சொல்லணுன்றதுக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்ம மட்டும் பொருளகத்துக்கு போன பக்கத்து மற்றவங்களும் வரணும், அதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். தேவன் நீ எங்க வேணா போ, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை விடவே மாட்டேன். யாக்கோபு சொல்ற போல தேவன் நம்மளை பார்த்து நீ எங்க வேணா ஓடிப்பு மகனே மகளே, நான் உன்னை ரட்சிக்காம விடவே மாட்டேன். என் டேடிக்கு தேவன் கரெக்டான ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. டேடியை கண்டாலும் அழலி ஓடுவாங்க. டேடி சொல்லியிருக்கிறாரு, நான் யூடியூப்லையும் பார்த்துருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. டேடியை கண்டாலும் அழல்வாங்க. ரவுடிசமா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாராலையும் அடக்க முடியாத என் டேடியை ஒருவரால் அடக்க முடியாது. அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் தேவரே கேட்கிறாரு, அன்போட வரவா கரும்போட வருவான். ரெண்டுமே ஒருல தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் தேவன் இன்னைக்கு நம்மளை அபிஷேகம் பண்ண போறேன். சிறு பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? ஏன்னா கவனிச்சுக்கலாம் கிஃப்ட் ஓகேங்களா? அப்படி ரெண்டு பேர் கரெக்டாக கவனிச்சு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன். தேவன் கிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா நான் எடுத்துட்டு வரேன். நான் கொடுத்தா ஆனால் ஆண்டவர் கொடுத்தா இந்த இடமே பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நான் பிறக்கிறதுக்கு 6 வருஷம் காத்திருந்தாங்களாம். தேவன் சொன்னார் எங்கள் அம்மாட்ட, நான் எது கொடுத்தாலும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். கொடுத்தாரு, ஒரேடியாக பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே நினச்சி கூட பார்க்கல இவெல்லாம் மெசேஜ் அனுப்பாங்க. எத்தனை பேரை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க? யூடியூப்பில் நான் மெசேஜ் எடுத்து பார்த்ததோட திட்டி ஆய்வாரு. நான் சொல்ல கூட இல்லை, அவங்க வாயிலிருந்தே வந்துடுச்சு. என்ன திட்டி தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இருக்காது. ஏன்னா திட்டினா ஒரு வீடியோ கூட இருக்காது. நான் லாஸ்ட்டில் போனால் ஒரு 2-3 வீடியோ இருக்கும். ஏன்னா பொறாமைங்க. நான் சொன்னேன், அவங்க என்னை கிண்டல் பண்ணி போடுறதுனால எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுதுன்னு. அன்னிலிருந்து வீடியோ போடுறது விட்டாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் உண்மையை சொன்னேன்னா அவங்க திரும்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ட்ரெண்டிங் ஆகினே இருப்பேன். என் வாயை கலர்னேன், சொல்லிட்டேன். உண்மையை சொன்னதுனால டேய், இவ்வளோ நேரம் நம்ம நெட்டு வேஸ்ட் பண்ணி நம்ம நேரத்தை ஒதுக்கி இவனுக்காக நம்ம பேசணும்னா இவன் மேலே உயிரின போயிடா, கட் பண்ணிக்கடா, எல்லாம் உயிரும் முடிச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவன் கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை சப்ஸ்கிரைபர்? 40,000 சப்ஸ்கிரைபர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட போய் பாருங்க, நான் போய் சொல்லுவேன் 72,000 சப்ஸ்கிரைபர். நானா அவங்க வீட்டை போய் கேட்டேன், அங்கிள் சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுங்க அங்கிள்னு கேட்டேன். அங்கிள் நான் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக வீடியோ போடணும்னு கேட்டேன்னா இல்லையே. தேவன் ஒரு எதிரியை எழுப்புறாருன்னா அங்கே ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் மீட்டிங் ரொம்ப சொன்னேன், நம்மளுக்கு வரப்போகிற தீமையை தேவன் நன்மையாக மாற்றி பாருங்க. அல்லேலூயா. அவங்க எனக்கு தீமை தான் செஞ்சாங்க, ஆனால் தேவன் எனக்கு நன்மை தான் செஞ்சாங்க. அவங்க செஞ்ச தீமையில தான் எனக்கு தேவன் நன்மையே செஞ்சாங்க. என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நானும் நினச்சேன், நானும் இப்படி ட்ரெண்டிங் ஆகுனா ஒரு சின்ன பையன் மெசேஜ் அடிப்பான். யாரை சாதாரணமாக நான் வந்து பேசுகிறேன்னு வைங்களா, ஒரு சின்ன குட்டி பையன் வந்து பேசுகிறேன், அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சுயத்தில் வந்து சொல்லுங்களேன், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு சின்ன பையன். நான் அப்படிதான் நினச்சிருந்தேன், நம்மளால் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சின்ன பையன், நான் சொன்னால் என்னை தோற்கி அடிவாங்க. ஆனால் தேவன் சொன்னாரு, நீ சின்ன மனுஷனா அங்கிள் சொன்னார் பாருங்க, உனக்குள்ள இருக்கிறவர் தான் பெரியவர். அல்லேலூயா. நான் சின்னவன் தான், நான் சிறிய பையன் தான், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவரும் எங்களுக்குள்ள இருக்கிறவரும் சாதா